சென்னை கோயம்பேட்டில் கிலோ 60 ரூபாயாக உயர்ந்த தக்காளி விலை. வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்ததாக வியாபாரிகள் தகவல். ஜாமீனை 7 நாட்கள் நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு. ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் எடுக்க வேண்டியுள்ளதால் நீட்டிக்க கோரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்பு. கன்னியாகுமரி தவிர்த்து வேறு எங்கும் மழை பதிவாக வாய்ப்பில்லை என வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். உதகையில் ஆளுநர் ரவி தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்று தொடக்கம். பல்கலைக்கழகங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ள துணைவேந்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் அதிகரிப்பு. கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 53,760 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசியில் தமிழில் பரப்புரை. வியாபார ரீதியாக தமிழர்கள் வசிக்கும் பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். ஜூன் 1 டெல்லியில் இந்தியா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல். வெற்றி பெற்றால் பிரதமராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசிக்கிறார் அண்ணாமலை. தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் நியமனம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. பிரதமர் மோடியின் தேர்தல் பரப்புரை பேச்சு அவர் தோல்வி பயத்தில் இருப்பதை காட்டுவதாக திருமாவளவன் பேச்சு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது ஆண்டுக்கு ஒரு பிரதமர் என கொண்டு வந்தால் அதை ஆதரிக்க தயார் எனவும் விளக்கம். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்த கருத்தோடு ஒருமித்த கருத்தோடு ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வைத்தாலும் ஆட்சி நிர்வாகம் உறுதியாக இருக்கும், அதாவது கட்டுக்கோப்பாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அப்ரோச் தான். ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவதில் தவறே இல்லை. அப்படி வந்தால் அதை வரவேற்கவும் அதை அங்கீகரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பணியிட மாறுதலுக்கு மொத்தம் 82,479 ஆசிரியர்கள் விண்ணப்பம். விரைவில் கவுன்சிலிங் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே வைரவேட்டையில் இறங்கிய மக்கள் தேடி தேடி எடுக்கும் வைரக்கற்களை குறைந்த விலைக்கு வாங்கும் வியாபாரிகள். ராணுவ தலைமை தளபதி மனோஜ் பாண்டேயின் பதவிக்காலம் 1 மாதத்திற்கு நீட்டிப்பு. தேர்தல் முடிவுகள் வெளியான பின் புதிய தலைமை தளபதி நியமிக்கப்படுவார் என தகவல். சென்னையிலிருந்து 326 பயணிகளுடன் சவுதி அரேபியா புறப்பட்டது முதல் ஹஜ் விமானம். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் வழி அனுப்பினர். சேப்பாக்கத்தில் நடந்த IPL இறுதிப் போட்டியில் வாகை சூடியது கொல்கத்தா அணி. 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஐதராபாத் அணியை வென்று 3வது முறையாக பட்டத்தை கைப்பற்றிய அசத்தல். IPL பட்டம் வென்ற கொல்கத்தா அணிக்கு 20 கோடியும் 2ஆம் இடம் பிடித்த ஹைதராபாத் அணிக்கு 12 கோடியே 50 லட்சமும் பரிசு. சேப்பாக்கம் மைதானத்தில் கொண்டாட்டத்தில் திளைத்த கொல்கத்தா வீரர்கள் மற்றும் ரசிகர்கள். IPL தொடரில் ஆரஞ்ச் கேப்பை விராட் கோலியும் பர்பிள் கேப்பை ஹர்ஷல் பட்டேலும் வசப்படுத்தினர். மதிப்புமிக்க வீரர் விருதை தட்டி சென்றார் கொல்கத்தாவின் சுனில் நரேன். அண்மைச் செய்தி. தோள்பட்டையில் ஏற்பட்ட எலும்பு முறிவு சிகிச்சைக்காக
வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிகிச்சைக்காக வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தோள்பட்டை எலும்பு முறிவு சிகிச்சைக்காக சென்னையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மைய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். கோகுல், தற்போது அவருக்கு கொடுக்கப்படும் சிகிச்சைக்கான விவரங்கள் நீங்கள் பேசலாம். அதிமுக பொதுச்செயலர் வைகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கலிங்கப்பட்டியில் வீட்டில் அவர் தவறி விழுந்ததால் அவருடைய வலது தோள்பட்டியில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்காக இன்று காலை அப்போலோ மருத்துவமனையில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று அல்லது நாளை மதிமுக பொதுச்செயலர் வைகோவிற்கு தோள்பட்டியில் ஏற்பட்ட அந்த எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சையானது அப்போலோ மருத்துவமனையில் செய்யப்பட உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல். மேற்கு வங்கத்தின் சாகர் தீவு அருகே ரிமல் புயல் கரையை கடந்தபோது அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. வங்கக்கடலில் உருவான ரிமல் புயல் நேற்றிரவு 10:30 மணி முதல் 12:30 மணி வரை மேற்கு வங்கம் கடற்கரையை ஒட்டி சாகர் தீவிற்கும் கேப்புபாரா என்ற இடத்திற்கும் இடையே கரையை கடந்தது. அப்போது அதிகபட்சமாக மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதனால் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா, தெற்கு 24 பர்கானா உள்ளிட்ட இடங்களில் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. கொல்கத்தாவின் பவ்பஜார் நகர் ரேஸ்கோஸ் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியது. கனமழை மற்றும் காற்றால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து இந்திய கடற்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தனர். भारतीय तटरक्षक की तरफ से दी जा रही है। समुद्र में तूफान आ रहा है। आपसे अनुरोध है कि आप नजदीकी बंदरगाह की तरफ चले जाएं। सावधान। கனமழை மற்றும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் 1 லட்சம் பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் வங்கதேசத்தை கடந்த ரிமல் புயல் மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து நாகப்பட்டினம் செல்ல புதியதாக அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலை தரமற்ற முறையில் போடப்படுவதாகவும் சாலை திறப்பதற்குள்ளாகவே பாலங்கள் உள்ள பகுதியில் பேட்ச் ஒர்க் செய்யப்படுவதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணாலன். குணாநிதி, தொடர்ந்து அந்த இடத்தில் என்னென்ன நிலவரம் இப்போது இருக்கிறது என்பது குறித்த விவரங்கள். வணக்கம் ஜெனிஃபர். அதாவது விழுப்புரம் நாகை இடையே 194 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6431 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுவதுமாக சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது இன்னும் பணிகள் என்பது முழுமை பெறாத சூழலில் இன்னும் இந்த சாலை என்பது திறக்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் இந்த சாலை என்பது தற்போது மிக மோசமாக சேதமடைந்திருக்கிறது. பல இடங்களில் விரிசல் விட்டிருக்கிறது. சாலைகள் என்பது சமமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருப்பதால் ஒரு அதிர்வு இருப்பதாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சாலை என்பது முழுவதுமாக சிமெண்ட் சாலையாகவே இருப்பதால் மழைக்காலங்களில் அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுவதாகவும் தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே பார்த்தீங்கன்னாக்கா வாகன ஓட்டி ஒருத்தருக்காக நம்ம அவர்கிட்ட கேட்போம். இந்த சாலையில பயணம் பண்றீங்க, இந்த சாலை எப்படி இருக்கு? இந்த சாலை பார்த்தீங்கன்னா டூ வீலர்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மேடும் பள்ளமா இருக்குது. வேகமாக போக முடியாது. 40 to 45 கிலோமீட்டர் வேகம் தான் போக முடியும். காரில் சுத்தமாக வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு. அதே போல மழை பெஞ்சுன்னா வழிக்கு தான் கீழே விழணும். தார் ரோடு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். பட் சிமெண்ட் ரோடு ரொம்ப ஒரு படும் கேவலமாக இருக்குது ஆக்சுவலி. ஆனால் வேகமாக போக முடியாது. மேடும் பள்ளம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போகணும். இல்லை கீழே அடிபட்டு தான் ஆகணும் நம்ம. தேங்க்யூ. கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த சாலை என்பது தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மட்டும் சமமற்ற முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து அதிர்வுகள் இருக்கிறதாகவும் விரிசல்கள் இருக்கிறதாகவும் இதனால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த சாலைக்கு பதிலாக தார் சாலை அமைக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஜெனிஃபர், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குணாநிதி.